சார் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கோல்டு கம்பெனிக்காக இது பார்த்துருவாங்க. பாக்ஸ் ஓடிட்டுருக்கு, அந்த ஃபீல்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கோல்டு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.5 அடியிலேருந்து 12 அடிக்குள்ளே வரும். அது நம்ம கஸ்டமரோட ஒப்பீனியன் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் பேஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுற பார், கட்டுற ஃபீடர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கொடுத்துருக்கு. ஸ்போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணுறப்போ நம்ம கம்பெனி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் சீட்டில் சிஆர் சீட், அது வந்து நம்ம அயன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்காங்க. சிஆர் சீட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று மற்ற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிள்லேருந்து எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் திக்னஸ் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் மேஜராக பார்க்க போனால் உங்களுக்கு பேக் சைடு இந்த பாக்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று திக்னஸ் ஹெவி திக்னஸில் இருக்கும். நீங்கள் அந்த கூண்டை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதெல்லாம் நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆனாலும் அடித்து போட்ட மாதிரி நல்லா நிற்கும். அதெல்லாம் அதுக்கு வந்து கம்பெனியே உங்களுக்கு கேரண்டி கொடுக்குது. அதனால் நோ வரி. மேலே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிரைன் இந்த நெல் கொட்டுற டேங்க் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 மூட்டை பிடிக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கிற ஃபீல்டே நம்மளுக்கு வந்து சாலிடாக ஓடுது பாருங்கள். நல்லா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீல்டில் ஓடுறது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ரிப்பேரில் உங்களுக்கு ஒரு துளி நெல்லும் கூட வெளியே வராது. ஏன்னா நம்மளோட அந்த ஏணி கட்டையிலேருந்து நம்ம இந்த ஏணி வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று எஸ்எஸ்ல இருக்கும். மேலே போகிற நம்ம அந்த நெல்மணி வந்து மேலே போகிற இதில் முதல் டேங்குக்கு போகிற மெட்டீரியல் முதல் கொண்டு எஸ்எஸ் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்டுற பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபிங்கர்லேருந்து எல்லாமே க்ரோம் பிளேட்டிங் பண்ணியிருப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். கட்டுற பாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுற பாரோட கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இங்கிறது மேலே வந்து எவ்வளோ தூரம் ஏற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் ஏற்றலாம். பேரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிம்கின் பேரிங் யூஸ் பண்ணுறோம். பெல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபென்னரு, பேரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிம்கின் பிராண்டு, ஹை குவாலிட்டியான பிராண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினோட இந்த புள்ளி யூஸ் பாருங்கள். இந்த புள்ளி வந்து எல்லா மிஷின்லையும் இருக்காது. அந்த புள்ளி வந்து நாங்கள் எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம உள்ள ரோலருக்கு வந்து சப்போர்ட்டுக்காக கொடுக்குறோம், ஃபீடருக்கு சப்போர்ட். அது வந்து எந்த பிராண்டு மற்ற பிராண்டு மிஷின்லையும் இருக்காது. பிராண்டை மென்ஷன் பண்ண வேணும்ல. இதில் பார்த்தீங்கன்னா 4 கம்பெனி ஹார்வெஸ்ட் இருக்குது. 4 கம்பெனி ஹார்வெஸ்ட்டில் நம்ம கம்பெனியில் மட்டும்தான் இந்த பேரிங் இருக்கும், இந்த சப்போர்ட் பேரிங் இருக்குது. எதுக்காகனா நம்மளுக்கு அந்த ஃபீடரை வந்து உள்ள சப்போர்ட் கொடுக்குறதுக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக மூவிங் பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா 55 ஹெச்பிலேருந்தே நம்ம வண்டி ஓட்டலாம். 0 கிளியரன்ஸில் இருக்கும். ஆனால் ஒன் டைமண்ட் செயின் யூஸ் பண்ணுறோம். டைமண்ட் செயின் யூஸ் பண்ணால் ரெனால்டு ரெண்டில் எந்த செயின் வேணுமோ எது ஃபீஸிபிலிட்டிஸை பொறுத்து அது ரெண்டுமே பிராண்டடான செயின்ஸ். அப்புறம் பார்க்க போனீங்கன்னா ஏணி தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஆர் சீட்டில் போடுறது. மற்ற பிராண்டு மாதிரி நார்மல் எம்எஸ்ல போடாமல் இரும்புலேயே வர அந்த கேட்டகரி போடுறோம். சாஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சாஃப்ட்ஸ் போடுவோம். இன்னொன்று சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் போடுவோம், சாஃப்ட் சைஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா இவர் 2024 ஸ்டார்டிங்கில் எடுத்தார், ஜனவரி மாதம் எடுத்தார். திருவண்ணாமலையில் தான் வேடநத்தத்தில் ஓடிட்டு இருக்க வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட பெரிய இது என்னென்னா ஸ்பேர் கிடைக்கலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முன்னாடி வாங்கினவங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தாரகேஸ்வரா டிராக்டர்கள் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எல்லா ஸ்பேரும் கிடைக்கும், எல்லா ஆன் டைம் எனி டைம் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கீழே மென்ஷன் பண்ணுறோம். இன்னொன்று நம்ம பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸ் ஆஃபர் இருக்குது. ஜாண்டியரில் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சுந்தரம் ஃபைனான்ஸில் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் டவுன் பேமெண்ட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு தாரகேஸ்வராவில் உங்களுக்கு லோன் பே பண்ணி உங்களுக்கு இந்த மிஷின் பண்ணி தராங்க. இன்னும் கம்பேர் தென் அதர் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்டுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. தாரகேஸ்வரா வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவார். டீகே வணக்கம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எதோன்னா நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, நான் பண்ணித்தரேன். ஓகே, தேங்க்யூ மச்.